அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஊருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தாம் உரைத்தவாறே ஆண்டவர் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். அனைவரும் அகமகிழ்ந்து அக்களிப்போம், ஏனெனில் அவரே என்றென்றும் ஆள்கின்றார். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம்,
உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரு. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தை இறைவனி மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது திரு அவை புதிய மக்களை பெற்றெடுத்து தொடர்ந்து வளர செய்கின்றீர். அடியார்கள் நம்பிக்கையால் பெற்றுக்கொண்ட அருளடையாளத்தை வாழ்ந்து காட்டுவதில் நிலைத்து நிற்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் இயேசுவை உயிர்த்தெழ செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 மற்றும் 22 முதல் 33 முடிய. பெந்தகோஸ்து நாளில் பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதோர் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனை நின்று விடுவித்து உயிர்த்தெழ செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது: நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது. என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்கப்பட மாட்டீர். தூயவனை படுகொழியில் காணவிடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதரர் சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார்.
அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றர் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்கப்பட மாட்டீர், அவரது உடல் படுகொலியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் இதயம் மக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்கப்பட மாட்டீர், உம் அன்பனை படுகொழியை காணவிட மாட்டீர். பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 28. இறைவார்த்தைகள் 8 முதல் 15 முடிய. அக்காலத்தில் கல்லறையில் இயேசுவை காண வந்த பெண்கள் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெருமகிழ்ச்சி உற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போய்க் கொண்டிருந்தபோது காவல் வீரருள் சிலர் நகரத்திற்குள் சென்று நிகழ்ந்தவற்றை
யாவற்றையும் தலைமை குருக்களுக்கு அறிவித்தனர். அவர்கள் மூப்பர்களுடன் கூடி கலந்து ஆலோசித்து அப்படை வீரருக்கு மிகுதியாக பணம் கொடுத்து, நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடிச் சென்று விட்டனர் என சொல்லுங்கள். ஆளுநர் இதை கேள்வி உற்றால் நாங்கள் அவரை நம்பச் செய்து நீங்கள் தொல்லைக்கு உள்ளாகாதபடி பார்த்து கொள்வோம் என்று அவர்களிடம் கூறினார்கள். அவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறே செய்தார்கள். இந்நாள் வரை இந்த வதந்தி யூதரிடையே பரவியிருக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. உயிர்ப்பும் உயிரும் நானே என்று சொன்ன எங்கள் அன்பான ஆண்டவரே, சாவை வென்று நீர் உயிர் தெழுந்தீர். மரணத்திற்கு நீர் முற்றுப்புள்ளி வைத்து நிலை வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான உறுதியை கொடுத்தீர். மரணத்திற்கு பிறகும் வாழ்வு ஒன்று உண்டு என்கிற நம்பிக்கையை உயிர்ப்பு எங்களுக்கு தருகிறது. எங்கள் வாழ்க்கை இந்த மண்ணுலகோடு நிறைவு பெறுவதல்ல. எங்களுடைய வாழ்க்கை இந்த பூலோக வாழ்க்கை மட்டுமல்ல, அதற்கு மேலாக விண்ணுலக வாழ்வு என்று ஒன்று உண்டு. அந்த விண்ணுலக வாழ்வு இயேசுவின் உயிர்ப்பினால் அர்த்தம் பெறுகிறது. ஆம் இயேசுவே, நீர் மரணத்தை வென்றவர், உயிர்ப்பின் சாட்சியானவர், நாங்களும் உயிர்ப்போம் என்கிற நம்பிக்கை தருகிறவர். கிறிஸ்தவர்களாகிய எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வின் நம்பிக்கையே உயிர்ப்புதான். கிறிஸ்தவம் உயிர்ப்பிலேயே உயிரோட்டம் உள்ளதாக இருக்கிறது. உயிர்ப்பு என்கிற ஒன்று இல்லை என்றால் கிறிஸ்தவம் என்று ஒன்று இருப்பதிலேயே அர்த்தமில்லை. அந்த நம்பிக்கையில் பயணிக்கின்ற கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் உயிர்ப்பின் சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி செபிக்கின்றோம். ஆமென். கடவுள் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உயிர்ப்பின் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய சீடர்கள் யூத மக்களுக்கு அறிவுரைகளை தருகிறார்கள். கடவுள் இந்த உலகத்தை எவ்வளவு அன்பு செய்தார், எந்த அளவிற்கு நேசித்தார் என்றால், தன் ஒரே பேரான மகனையே சிலுவையில் ஒப்பு கொடுப்பதன் வழியாக, சிலுவையில் அவர் இரத்தம் சிந்தி மரிப்பதன் வழியாக இந்த மானிட குலத்தின் மீது அவர் அவ்வளவு பிரியமும் நேசமும் அன்பும் கொண்டிருந்தார். ஆம், சிலுவையில் நமக்காக கையளிக்கப்பட்டவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இரத்தம் சிந்தி நமக்காக உயிரை கொடுத்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதைத்தான் இந்த புனித வாரம் முழுவதும் நாம் ஆழமாய் தியானித்தோம், சிந்தித்தோம். ஆனால்
இந்த உண்மையை உணரவில்லை யூத மக்கள். யாருக்காக மிக மிக முக்கியமாக வந்தாரோ, யாரை தேடி வந்தாரோ, யாருடைய வாழ்வில் அதிகமான ஈடுபாடு கொண்டிருந்தாரோ, யார் மத்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி பணியாற்றினாரோ அந்த மக்களே இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்தார்கள், புறக்கணித்தார்கள், அவருக்கு சிலுவை மரணத்தை கொடுத்தார்கள். இந்த உண்மையை திருத்தமாக எடுத்து சொல்லுகிறார்கள் இயேசுவினுடைய சீடர்கள். உங்களிடத்தில் வந்த இயேசுவை நீங்கள் கொன்று விட்டீர்கள், அவரை சிலுவையில் அறைந்து விட்டீர்கள் என்று பகிரங்கமாக யூத மக்களுக்கு அவர்கள் எடுத்துச் சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் கல்லறையினுடைய முக்கியத்துவத்தை, மேன்மையை எடுத்து சொல்லி உயிர்ப்பின் நம்பிக்கையை இந்த சீடர்கள் யூத மக்களுக்கு சுட்டி காட்டுகிறார். அதுதான் இன்றைய நாளினுடைய மிக மிக முக்கியமான ஒரு சிந்தனை. தாவீதை அவர்கள் முன்னுதாரணமாக காட்டி, தாவீதுக்கு என்ன நடந்தது, நம்முடைய குல வழக்கத்தின்படி, நம்பிக்கையின்படி தாவீதின் மீது நாம் எத்தகைய நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதை சீடர்கள் யூத மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார்கள். தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். தாவீது கடவுளின் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார், அவர் மீது அவர் பேரன்பு கொண்டவராக இருக்கிறார், கடவுளை எப்படி தன் கண்முன்பாக வைத்திருக்கிறார் என்பதை இறை வார்த்தைகள் எடுத்துச் சொல்லுகிறது. எனவே நான் அசைவுறேன், இதனால் என் இதயம் பேருவகை கொள்ளுகின்றது, என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது, என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். இந்த வார்த்தையை பாருங்களேன், என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். அப்படின்னா என் உடல் எந்த எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கிறது என்றால் உயிர்ப்பு என்கிற எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கிறது. ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். இந்த மண்ணுலகத்தோடு என் வாழ்க்கை முடிவதல்ல, மண்ணோடு மண்ணாக என் உடல் அழிந்து போவதில்லை, மக்கி போவதில்லை. அந்த வார்த்தையை தான் நாம் பார்க்கிறோம். தூயவனை படுகுழியை காண விட மாட்டீர், வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. ஆம் பிரியமானவர்களே, இதையே ஆழமாக சொல்லுகின்ற இந்த இறைவார்த்தை நம்முடைய குல முதல்வராகிய தாவீது குறித்து நான் சொல்லுவதை நீங்கள் மறுக்க மாட்டீர்கள் என்று பேதுரு எடுத்துச் சொல்லுகிறார். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார், அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவருடைய கல்லறை இந்நாள் வரை பாதுகாப்போடு இருக்கிறது. ஏன் தாவீதின் கல்லறையை அவர்கள் பாதுகாப்போடு வைத்திருந்தார்கள் என்றால், அவர் ஒரு நாள் உயிர் தெழுவார் என்கிற நம்பிக்கையில தான். ஏனென்றால் அவருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம் இல்லையா? அவர் எப்படி தன்னுடைய உடலை ஆண்டவருடைய பேரன்பில் நிலைத்திருக்க செய்யும்படியாக அவர் மீது நம்பிக்கை கொண்டவராக அவர் இருந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தொடக்க நூல் புத்தகத்திலேயே நம்முடைய மூதாதையர்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய மரணமும் அவர்களுடைய அடக்க நிகழ்வும் அற்புதமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடக்க நூல் புத்தகம் 25வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை, ஆபிரகாமின் புதல்வர்கள் ஈசாக்கும் இஸ்மயேலும் மக்பேலா என்கிற குகையில் ஆபிரகாமின் உடலை அவர் மனைவி சாராவோடு அடக்கம் செய்தார்கள். ஆபிரகாமினுடைய உடலை மக்பேலா என்கிற அந்த குகையில் அவருடைய மனைவி சாராவோடு அடக்கம் செய்தார்கள். அப்ப கல்லறை அடக்கம் என்பது உயிர்ப்பின் அடையாளமாக இந்த இடத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. தொடக்க நூல் புத்தகம் 25வது அதிகாரம் 29வது இறைவார்த்தை, ஈசாக்கு வயது முதிர்ந்தவராய் இறந்தார், அவர் புதல்வர்கள் ஏசாவும் யாக்கோப்பும் அவரை தம் மூதாதையருடன் அடக்கம் செய்தனர். அம்பிரியமானவர்களே,
எப்படி ஈசாக்கை அவருடைய மூதாதையரோடு அவருடைய பிள்ளைகள் அடக்கம் செய்கிறார்கள், நல்லடக்கம் செய்கிறார்கள் என்பதை இந்த இறை வார்த்தை குறிப்பிட்டு சொல்லுகிறது. தொடக்க நூல் புத்தகம் 49வது அதிகாரம் 29 முதல் 33 வரை உள்ள இறை வார்த்தைகள், யாக்கோப்பும் வாழ்ந்து இறக்கிறார், அவர் தம் மூதாதையரோடு அடக்கம் செய்யப்பட்டார். குறிப்பாக 50வது அதிகாரம் 13வது இறை வார்த்தை, மக்பேலா என்ற குகையில் யாக்கோப்பு அடக்கம் செய்யப்பட்டார், அவருடைய புதல்வர்கள் அவரை நல்லடக்கம் செய்தார்கள் என்று குறிப்பிடுகிறது. இந்த கல்லறைகள் என்பது உயிர்ப்பின் அடையாளமாக இருக்கிறது. அதனால்தான் கிறிஸ்தவர்கள் கல்லறை திருநாளை வெகு விமர்சையாக கொண்டாடுகிறார்கள். கல்லறைகளுக்கு சென்று மாலை இடுகிறார்கள், மெழுகுதிரிகளை ஏற்றுகிறார்கள். கல்லறையில் இருக்கின்றவர்களுக்காக அவர்கள் நித்திய இளைப்பாற்றிக்கான திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறார்கள். எதனுடைய அடையாளம்? அது எல்லாம் உயிர்ப்பினுடைய அடையாளம். முன்னொரு பங்கில் நான் இருந்தபோது ஒரு அம்மா தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் 19ஆம் தேதி அப்படின்னா அவங்க கல்லறைக்கு போயிடுவாங்க. ஒரு மாலை ஒன்று வாங்கிக்கிட்டு 2 மெழுகுவர்த்தி எடுத்துக்கிட்டு அந்த கல்லறைக்கு போயிடுவாங்க. ஒவ்வொரு மாதமும் 19ஆம் தேதி கல்லறைக்கு போய் அவருடைய கணவர், இறந்து போன அவருடைய கணவர், ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாகிறது அவர் இறந்து போய், 30 ஆண்டுகளுக்கு மேலான அவருக்கு தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் அந்த 19ஆம் தேதி வந்துட்டா போதுங்க, காலையில் ஒரு மாலையை வாங்கிக்கிட்டு 2 மெழுகுதிரி எடுத்துக்கிட்டு போய் கல்லறையில் போட்டு ஒரு ஜெபம் செய்துட்டு வராங்க. இது எதனுடைய அடையாளம்? உயிர்ப்பின் அடையாளமாக இருக்கிறது. உயிர்ப்பின் அடையாளம், உயிர்ப்பின் மீது இருக்கின்ற நம்பிக்கையை அது வெளிப்படுத்துகிறது. ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நம்பிக்கையே இந்த உயிர்ப்பு தான். கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு இல்லை என்றால் கிறிஸ்தவம் என்கிற ஒன்று இல்லை, கிறிஸ்தவ நம்பிக்கை என்று ஒன்று இல்லை. ஆம், நம்முடைய வாழ்க்கை அர்த்தம் பெறுவது உயிர்ப்பில்தான், அதுவும் கிறிஸ்துவின் உயிர்ப்பில்தான். நமக்கெல்லாம் அவர் ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார். எனவேதான் இன்றைய நற்செய்தியில் அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள் என்று சொல்லி உயிர்ப்புக்கு சாட்சியாய் கிறிஸ்து இருக்கிறார், அதன் வழியாய் நாமும் கூட இறப்போம், கிறிஸ்துவை போல உயிர் தெழுவோம், நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம், அவருடைய பேரின்பத்தில் இணைவோம் என்கிற நம்பிக்கை வெளிப்படுத்தி சொல்லுகிறார். இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் உயிர்ப்பின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் நாமும் வாழ்வோம். நம்முடைய குடும்பத்தில் மரித்த ஒவ்வொருவருடைய கல்லறைகளும் உயிர்ப்புக்கான சாட்சிகளாய் இருக்கின்றன என்பதில் நாம் ஒவ்வொருவரும் முழுமையான ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாய் கிறிஸ்தவத்தின் மீதும் கிறிஸ்தவ வாழ்வின் மீதும் நம்பிக்கை கொண்டு பயணிப்போம். கிறிஸ்து உயிர்த்தார், நாமும் உயிர்ப்போம். ஆமீன். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன், வரமே தருவாய் நீ. வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன், வரமே தருவாய் நீ. போதும் என்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. போதும் என்ற
மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் வாழ்வின் ஜீவனும் நீ. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை பரிவுடன் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பேற்றினை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உம்மதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்தல்ல, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். வானம் பார்க்கும் பூமியை போலின் மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. வானம் பார்க்கும் பூமியை போலின் மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. அருளின் முகிலே வா, அன்பின் மழையே வா. நினைவினில் நீதம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. நினைவினில் நீதம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். குருக்களுக்கான ஜெபம். விண்ணகத் தந்தையே, நித்திய முதல் குருவாகிய உம் திருமகனின் முகத்தை நோக்கி அவரின் பொருட்டு உமது குருக்களின் மேல் இரக்கமாயிரும். குருத்துவ அழைப்பின் அருளை அவர்கள் நன்கு உணரச் செய்தருளும். அழகை அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவர்களை உமது அரவணைப்பில் காத்தருளும். ஓ இயேசுவே, சோதனையில் வேதனையுறும் குருக்களுக்காகவும், தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும், மரணப்படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும் இறைஞ்சுகிறேன். எனக்கு திருமுழுக்களித்த குருவுக்காகவும், எனக்கு பலமுறை பாவ பொறுத்தல் அளித்த குருவுக்காகவும், என் துணையுடன் திருப்பலி நிறைவேற்றி எனக்கு உம் திருவுடலையும் குருதியையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஓ இயேசுவே, எல்லா குருக்களையும் உமது அன்பின் அரவணைப்பில் காத்து அவர்களுக்கு தேவையான ஆசீரையும் அவர்கள் என்றென்றும் தங்கள் அழைத்தலில் நிலைத்திருக்கும் அருளையும் பொழிந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வின் அருள் எங்கள் மனங்களில் பொங்கி வழிய உம்மை வேண்டுகின்றோம். முடிவில்லா மீட்பின் வழியில் பயணம் தொடங்கிய இவர்கள் கொடைகளுக்கு தகுதி உள்ளவர்களாகுமாறு நீர் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிர்ப்பின் சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். நன்றி நன்றி என் இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி என் தேவனே உமக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம்.